வீடியோவில் திருப்பி அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எகிரிலாம் அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, குடுமிலாம் எங்கெல்லாம் ஜம்ப் ஆகுது, அந்த வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வருது. அப்போ இவர்கள் வன்முறையாளர்கள். இந்த சின்ன விஷயத்துக்கு வடைக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா காரி துப்ப மாட்டாங்களா? எவ்வளவு பெரிய வரலாற்று சோகம் நடந்த சண்டையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உழைப்பவருக்கு தான் கூலி, பாட்டு பாடுறவங்களுக்கு தான் வடை தோசை. நான் ஒரு நிமிஷம் அப்படியே மெய் சிலுத்து போயிட்டேன். ஆப்பார கூட்டத்துல என்னைக்குடா நீங்க உழைச்சிங்க, உங்க உடம்புல என்னைக்காவது உழைப்புன்னு ஒண்ணு உண்டா? பாண்டே சொல்றாரு, இந்த தாயார் சந்நிதியில அந்த கல் கட்டடத்துக்குள்ள நின்று 4 மணி நேரம் 5 மணி நேரம் சேவிக்கிறதும் பாடுவதும் பூஜை செய்வதும் அவ்வளவு சாதாரண விஷயமா? கோட்டு சூட்டு போட்டுட்டு ஏசி ரூம்ல இருக்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அங்க ஒரு ஏசி கிடையாது, ஒரு வசதி கிடையாது, எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற. இப்போ பாப்பார கூட்டம் உழைப்பை எவ்வளவு கேவலமா தான் மதிக்குது பாருங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமான கொஞ்சமாவது கொஞ்சம் கூச்சனாச்சு எதுவுமே கிடையாது. இந்த தென்கலை கூட்டத்திலிருந்து வந்த ஒரு லௌகீக பார்ப்பனர் இருக்கு, நம்ம உலகநாயகன் கமலஹாசன். அவரு தசாவதாரத்துல பாட்டு வைக்கிறாரு, கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி புரியாது. அதாவது இந்த பாட்டை எழுதினவர் யாருன்னு அவரு வாலி, அவரும் தென்கலை பார்ப்பனர். வேங்கட கிருஷ்ணன் வந்து நமக்கு தெரியும், சொரிநாய் புகழ், நாயிலே ஜாதி கண்டுபிடிச்சவர், நாயிலே ஜாதி. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, வடகலை ஐயங்கார்கள் நீங்க சொல்றபடி நாய் விவகாரத்திலே வச்சுன்னா நீங்க கீழானவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை தான் நீங்க நடந்து கொண்டு இருக்கு. இந்த பொமேரியன் நாய் கதையை சொன்ன வேங்கட கிருஷ்ணனே கீழான ஜாதி, கீழானவர்ங்கிற அடிப்படையில தான் இந்த முரண்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த நாய் கதை சொன்னாரு, நீங்க இதுல எந்த நாயா இருக்கீங்கன்னு நீங்களே. வடகலைக்கு எங்களுக்கு வேதம் தான் பெருசு, எங்க நூல் தான் பெருசு அப்படின்னு அவர் சொல்றாரு. யோ, இப்படி இழுத்தன்னா அத்துருமாயா நூலை இந்த ஊர்ல அப்படின்னு கொஞ்சம் நயமா அடிக்கிறதுக்கு பேர் தான் தென்கலை. அந்த கூட்டத்துல இருந்து வந்ததுனாலதான் அங்கும் இல்லை இங்கும் இல்லை நான் மையம்னு சொல்லிக்கிட்டு இந்த வட பிரச்சனையில பேசுறாரு. அன்னை சேகர்பாபு அவர்கள் இதற்கு பார்த்து ஒரு பைசல் பண்ணி விடணும். ஏடா இப்பமெல்லாம் உங்களுக்கு அறநிலையத்துறை வேணும், இப்பமெல்லாம் சேகர்பாபு வேணும், முதல்வர் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஏதாவது சரி பண்ணி விடணும் சொல்றவர் தென்கலைக்காரர். ஏன் அப்படின்னா வடகலை நீங்க வந்தீங்கன்னா உங்களை தான் அடிக்கிறாங்க. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நேற்று சமூக வலைதளங்கள் முழுக்க வடகலை ஐயங்கார்கள் தென்கலை ஐயங்கார்களிடையே நடந்த அந்த மோதல் அப்படின்றது, அந்த வீடியோ ரொம்ப அதிகம் பேரால் பகிரப்பட்டது. அதாவது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் நீண்ட நாட்களாக நீடித்து வருகின்ற பிரச்சனை, இது கோர்ட்லேயும் வழக்கா இருக்குன்னு செய்திகளில் வெளியாகிருக்கு. அதாவது பிரபந்தம் யார் பாடுவது அப்படின்ற பிரச்சனையில் ரொம்ப கொடூரமாக தாக்கி கொண்ட அந்த காட்சிகள் வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது ரொம்ப சாத்வீகமானவங்க, தயிர் சாதம் சாப்பிடுபவர்கள் அப்படியெல்லாம் வந்து எப்பொழுதும் சித்தரிக்கப்படுகின்ற பார்ப்பனர்கள் ஒருவருக்கொருவர் மிக கொடூரமாக அடித்து கொண்டார்கள், தாக்கி கொண்டார்கள். உன்னை கொன்னுடுவேண்டா, உன்னை குத்திடுவேண்டா அப்படின்ற கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி கெட்ட வார்த்தையும் பேசினாங்க. என்ன நடந்தது, எதற்காக இந்த சண்டை? அதாவது இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, அது வடகலை ஐயங்கார்கள், வடகலை தென்கலைன்னு இந்த பிரிவுகளில் வடகலை ஐயங்கார்களினுடைய கோயில். அந்த கோயிலில் தென்கலை ஐயங்கார்களுக்கும் ஒரு சில உரிமைகள் இருக்கு. அவங்க 2 பேருமே என்னன்னா சரிக்கு சமமான உரிமைகள் இருக்குன்னு கிளைம் பண்றாங்க. பட் அவங்களுடைய இடத்துல இவங்க போய் பாட போகும்போது நடக்கிற இந்த பிரச்சனை தான் பிரதான. வடகலை ஐயங்கார்களோட இடத்துல தென்கலை போய் பாடுறாங்க. ஆமா, தென்கலை ஐயங்கார்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலேயோ அல்லது வேற எந்த இடத்துலையோ ஸ்ரீவைகுண்டத்திலேயோ வந்து வடகலை ஐயங்கார்கள் வருவதும் இல்லை. அதே மாதிரி திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு இவர்கள் தென்கலை தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை கிடையாது. 2 பேரும் சந்திக்கின்ற இடம் இருக்கு இல்லையா, அதாவது உரிமைகளை பகிர்ந்து கொள்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்க பிரச்சனை நடக்குது. ஓகே, இது வந்து ஒரு ஜாதி பிரச்சனை. ஆமா, இது 2 பேருமே ஐயங்காரு அப்படின்னு வருது, பார்ப்பனர்கள் தான். இதுக்குள்ள எப்படி ஜாதி பிரச்சனை? அது அதாவது ஜாதி உட்பிரிவு அப்படின்னு சொல்லலாம், அல்லது அந்த உட்பிரிவுகளுக்குள்ள வெறுமனே ஜாதி உட்பிரிவு அப்படின்னா பல ஜாதிகளுக்கும் உட்பிரிவு இருக்கு. இவங்களுக்கு ஒரு பிலாசபிக்கல் இதுல வேறுபாடு இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க பல விதங்களிலும் மாறுபட்டவர்களா இருப்பாங்க. நம்ம பார்த்துருக்கலாம், தென்கலை ஐயங்கார் வந்து ஒய் மாதிரியான ஒரு நாமம் போடுவாங்க, இவங்க வந்து யூ போடுவாங்க. வடகலை வந்து யூ, வடகலை யூ
சரிங்களா? இந்த யூல மாற்றம் இருக்கும். இது வெளிப்படையா தெரிகிறது. உள்ளூரை பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து தென்கலை ஐயங்கார்கள் வந்து மணவாள மாமுனிகள் அவர் சொன்ன அந்த சட்டதிட்டங்களை பின்பற்றுகிறவர்கள். இவர்கள் வந்து வேதாந்த தேசிகர் அப்படின்னு தேசிகாச்சாரின்னு அவங்க அதை ஃபாலோ பண்றவங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே பிலாசபிக்கல் டைம் எங்க வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாந்த தேசிகரனுடைய அவர் சொல்ற அந்த பிலாசபிக்கு பேர் வந்து மார்கடவாதம். மார்கடவாதம்னா இது ஏதோ பெரிய, அதாவது புரியாத ஒரு இதாக இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, குரங்குவாதம். குரங்குவாதம்னா என்ன அப்படின்னா, குரங்கு எப்படி, குரங்கு அம்மா இருக்குன்னா அம்மாவை வந்து குட்டி எப்படி தன் வயிற்றில் கட்டிக்கொள்கிறதோ அப்படி ஒரு பக்தனானவன் கடவுளினுடைய காலடிகளை அல்லது அவரை பிடிச்சிக்கணும் சிக்கணும். கடவுளுக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. அவர் வந்து உங்களை பிடிச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது இவங்களோட பிலாசபி. அவங்களோட பிலாசபி அப்படின்னா இது வடகலை, இது வடகலையோட இது. தென்கலை, அதாவது மணவாள மாமுனிகளினுடைய பிலாசபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மார்ஜாலவாதம். மார்ஜாலங்கன்னா ஒன்றுங்கள பூனை. பூனை வந்து குட்டியை பிடிச்சிருக்கும். அதாவது தாய்க்குத்தான் பொறுப்பு, பெற்ற தாய் தான் அந்த குழந்தையை பிடிச்சிக்கணும், குழந்தைக்கு எந்த பொறுப்பும் இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த பிலாசபியில் உள்ள பிரச்சனை என்னன்னா, கடவுள் இவங்களை பிடிச்சிக்கணும்ன்றாங்க. ஆமா, படைத்தவன் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்கல்ல, கடவுள் என்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். மனுஷன், நம்ம பிலாசபிகளை நம்ம வந்து ஒரு பகுத்தறிவாளராக சொன்னோம்னா, மனிதன் தன் தேவைக்காக தான் கடவுளே உருவாக்குறான். ஆனால் இந்த பிலாசபியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்க, கடவுள் என்னை காப்பாற்றுவார், பிரச்சனைகள் வருது, என்னை கடவுள் காப்பாற்றணும், அவருடைய பொறுப்பு அப்படின்னு தான் பொதுவான ஒரு பிலாசபி. ஆனால் இந்த வடகலையினுடைய அடிப்படையே வந்து கடவுள் அவராக தான் இருப்பார், நீ தான் பிடிச்சிக்கணும், உனக்கு தான் வேலை, நீ தான் வந்து, அதாவது அது இதுலையும் இருக்குது. பகவத்கீதையில் மாம் ஏக்கம் சரண விரஜ அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க மறுபடியும் சொல்லுவாங்க. என்னன்னா, என் காலடிகளை பற்று, என் காலையே கட்டிக்கிட்டு கடை, சரண்டர் யுவர் செல்ஃப். இது வந்து இவங்க சொல்றது, அது வடகலை சொல்வது. ஸோ இந்த சரண்டர் யுவர் செல்ஃப்ங்கிறதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, என் தேவைக்காக நான் கடவுளை படைத்தேன் அப்படிங்கிறது இல்லாமல், கடவுளின் தேவைக்காக நீ கடவுளுக்காக வந்து டெடிக்கேட்டடாக இருே தவிர கடவுள் உனக்கு உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சொல்லதாக இருந்தால், நீ எவ்வளோ உண்மையாக இருக்கியோ அவ்வளோ உண்மையாக கடவுள் உனக்காக அருள் புரிவார். இதிலே ஒரு வகையான டாமினேட் தன்மை இருக்குது இந்த ஃபிலாசபியிலேயே. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடகலைக்காரர்கள் வந்து சமஸ்கிருதத்தை, வடமொழியை பிரதானமாக கருதுவார்கள். இந்த வேதாந்த தேசிகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பல பாஷ்யங்கள், உரைகள், பாஷ்யம்னாலே உரை தான், இந்த உரைகளே வந்து சமஸ்கிருதத்தில் தான் எழுதுறார், மிகச் சொற்பமாக தமிழில் எழுதியிருக்கிறார். ஆனால் இவர்கள் போற்றக்கூடிய, தென்கலைக்காரர்கள் போற்றக்கூடிய முக்கியமானவர்கள், அதாவது பாசுரங்கள் பாடியதில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பல எழுதினது வந்து நம்மாழ்வார், அவருடைய பாசுரங்கள் பிரதானமானவை. இவங்க அதை திராவிட வேதம்னு சொல்லுவாங்க, தமிழ் வேதம் அல்லது திராவிட வேதம், அதாவது வேதத்துக்கு நிகரானது அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. இதை நாம் வந்து சமீபத்தில் கூட ஒரு பார்ப்பனர் பேசியிருப்பார், நாம் இந்த ஊரில் இருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி தமிழையும் திருக்குறள்ல நாங்க சொன்னதுதான் இருக்கு அப்படின்னு மேட்ச் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா, வேதத்துல இருக்கிறதா திருக்குறள்ல இருக்குன்னு சொல்லணும். இப்போ தென்கலைக்காரர்கள் வேதமே தமிழ், தமிழ் வேதமே இதுதான், இன்னும் சொல்ல போனா வேதத்தை விட இது சிறந்ததுங்கிற மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தை 4000 திவ்ய பிரபந்தம் தமிழுக்கு கொடுக்கிறார்கள். இப்போ பார்ப்பனர்களை, பொதுவா பார்ப்பனர்களை பொறுத்தவரை தமிழ் நீச பாஷை, அந்த அன்டச்சபிலிட்டி இருக்கு இல்லையா, அதாவது தமிழ் நீச்ச பாஷை. இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அக்னிகோத்திரம் தாத்தாச்சாரியார் வந்து தன்னுடைய இந்து மதம் எங்கே போகுதுல சொல்றாரு, ஒரு புரவலர் வேற, அவர் தனவந்தர் செட்டியார், அவர் ஏதோ ஒரு காரியமாக வந்து பார்க்க வரும்போது கூட சாமி இப்போ பேச மாட்டாருன்னு சங்கர மடத்தில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார், பெரிய சங்கராச்சாரியார், அவர் பேச மாட்டார். ஏன்னா அவர் குளிச்சுட்டு வந்தாச்சு, மறுபடியும் போய் குளிச்சுட்டு வரணும், தமிழில் பேசினா மறுபடியும் குளிச்சுட்டு வரணும், அந்த அளவுக்கு இது நீச்ச பாசை. இப்போ இந்த அன்டச்சபிலிட்டி இந்த வடகலைக்காரர்களிடம் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ வடைக்கு சண்டை போட்டார்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வடைக்கும் தோசைக்கு சண்டை
வடைக்கும் தோசைக்கும்லாம் சண்டை இல்லை. இந்த உட்பிரிவுகளுக்குள்ளேயே ஒரு இழிவு இருக்கிறது, தமிழ் மீது உள்ள இழிவு, இந்த நேட்டிவ் லாங்குவேஜ், அதில் இருக்கக்கூடிய பாசுரங்கள், அது மேல் இருக்கக்கூடிய இழிவு, வேதத்தின் மேல் இருக்கக்கூடிய புனிதம் உயர்வு. இப்போ நீங்கள் 2 பேருமே கூட இந்த பிரச்சனை வரும்போது, அதாவது இந்த தட்டுவடை பிரச்சனை வந்து 7 மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இப்போ இந்த தடவை நடந்த பிரச்சனைங்கிறது வெறுமனே பாசுரம் பாடுவதில் சண்டை தான். 7 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உழைப்பவருக்குத்தான் கூலி, பாட்டு பாடுறவங்களுக்கு தான் தோசை, பாட்டு பாடுறவங்களுக்கு தான் வடை தோசை. நான் ஒரு நிமிஷம் அப்படியே மெய்சிலுத்து போயிட்டேன். பாட்டு பாடாமையே வந்து கூலி கேட்கறான். பாப்பார கூட்டத்துல என்னைக்குடா நீங்க உழைச்சிங்க? உங்க உடம்புல என்னைக்காவது உழைப்புன்னு ஒண்ணு உண்டா? கடின உழைப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் தெரியுமான்னு கேட்கக்கூடாது, அவங்களுக்கு நன்கு தெரியும். அவன் என்ன சொல்றாங்க, பாண்டே சொல்றாரு, நம்ம ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு, இந்த தாயார் சந்நிதியில அந்த கல் கட்டடத்துக்குள்ள நின்று ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சேவிக்கிறதும் பாடுவதும் பூஜை செய்வதும் அவ்வளோ சாதாரண விஷயமா? கோட்டு சூட்டு போட்டுட்டு ஏசி ரூமில் இருக்கிற உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அங்கே ஒரு ஏசி கிடையாது, ஒரு வசதி கிடையாது, எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறாரு. இப்போ பாப்பார கூட்டம் உழைப்பை எவ்வளவு கேவலமா அதை மதிக்குது பாருங்க. அதாவது ஏசி இல்லாமல் கோயிலுக்குள்ள இருக்கிறது கஷ்டங்கிறாங்க. இந்த கூட்டத்தின் பிரதிநிதி தான் பேசுறாப்புல. அப்போ என்ன சொல்ற, அவங்க தெரியாமலாம் பேசல. மூட்டை தூக்குற கோயம்பேடு மார்க்கெட்ல மூட்டை தூக்குறவர் என்ன ஏசி போட்டுட்டு இருக்கிறாரா? ஏன் கோயம்பேடு மார்க்கெட்ல முதலாளியா கல்லாப்பட்டியில் இருக்கிறவர் கூட கிடையாதுங்க. அன்னைக்கு மூட்டை தூக்குற வரலன்னா அவரு ஒரு 2 கை போட்டு தூக்கதான் செய்வார். அப்போ உழைப்பின் அருமை தெரிந்த ஒரு வர்க்கம், உழைப்புனா என்னன்னு தெரியாத ஒரு வர்க்கம், அந்த வர்க்கத்திலிருந்து வந்த நபர்கள் பேசுறாங்க உழைக்காமல் கூலி கிடையாது. உங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் கொஞ்சமாவது கொஞ்சம் கூச்சனாச்சு எதுவுமே கிடையாது. சரி, அப்படி என்னதுக்கு தாண்டா கூலினா, திவ்ய பிரபந்தம் பாடவே கிடையாது, அதனால இவர்களுக்கு வந்து வடை கொடுக்கக்கூடாது. ஏன்னா பாப்பாங்கெல்லாம் எவ்வளோ பெரிய அறிவு ஜீவி, அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆள்கள் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் இந்த சமூகத்தில். நீங்கள் வடக்கு சாப்பிட்டு தண்டை விட்டுட்டு இருக்கிறீங்கிறது எவ்வளோ பெரிய வரலாற்று சோகம். ஓகே, இதுதான் பிரச்சனை. ஆமாம், பிரச்சனை என்பது அடிப்படையில் இவர்களுக்குள்ள சித்தாந்த முரண்பாடு. இன்னொன்று, இந்த தமிழின் மீது இருக்கக்கூடிய இழிவு. எப்பவுமே நீங்க மத பிரிவா இருந்தாலும் சரி, சாதிய பிரிவா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள நாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உண்டு பல ஜாதிக்குள்ளேயுமே. அல்லது அந்த மத பிரிவுகளுக்குள்ள, எல்லா மத பிரிவுகளும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. நாங்க தான் பரிசுத்தமானவர்கள். அந்த அப்படி சொல்ற கூட்டம் மைனாரிட்டி கூட்டமா இருக்கும். நீங்க ஐயங்கார் கூட்டம், அதாவது வைணவர்களே தமிழ்நாட்டில் மிக குறைவு. ஒப்பீட்டளவில் சைவம் மிற்ற வழிபாடுகளை ஒப்பிடும்போது இவர்கள் குறைவு. என்ன காரணம்னா, இவங்க பெருமாளை தவிர வேற எதையும் மதிக்க மாட்டார்கள். பிள்ளையார கூட மதிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிந்த ஒரு தனிப்பட்ட அனுபவம். ஆனா எல்லாருமே இந்து, நாம் எல்லாம் இந்து இந்துன்னு திரும்ப திரும்ப சொல்லுவோம். நான் சொல்றேன், ஒரு முக்கியமான உபன்யாசகர், வைணவ உபன்யாசகர், இன்னும் சொல்ல போனா வடகலைக்காரர் கேவலமாக மதிக்கக்கூடிய தென்கலை உபன்யாசகர் ஃப்ரேம் அப்படி வச்சுருக்காங்க. அதாவது காவிரி ஆற்றங்கரையில் அவர் நின்று பேசணும் நடந்துக்கிட்டே, இந்த திவ்ய தேசம் எவ்வளோ அருமையானது தெரியுமா அப்படின்னு சொல்லி திவ்ய தேசத்தினுடைய அருமையை பெருமையை பாராட்டணும். பாராட்டினா அப்படி நிறுத்தி வச்சோம்னா எதிர்த்த சைடில் பிள்ளையார், உச்சி பிள்ளையார் கோயில் தெரியுது. ஃப்ரேம் என்னன்னு சொல்லி 2வது வந்து பார்த்துட்டு டேக் கேன்சலு, இது இப்படி வைக்கக்கூடாது, திருப்பி வைன்னு சொல்லி பின்னாடி ஸ்ரீரங்கம் கோயில் தெரிகிற மாதிரி வந்து ஃப்ரேம் வச்சு எடுத்தாங்க. ஸோ உங்களுக்கே நேரடி அனுபவம். ஆமாம், அதனால பார்ப்பன. அப்போ ஒவ்வொரு உட்பிரிவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இழிவு இப்படித்தான் இயங்குகிறது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நான் சொல்கிறேன், இந்த இதில் பேசுனதுல இந்த வடகலை தென்கலையாங்கிற பிரச்சனையில் சன் நியூஸில் 2 வடகலை தென்கலை 2 தரப்புக்குமான ஒரு முக்கியமான பெரியவர்களை கொண்டாந்து உட்கார்ந்து பேசுகிறாங்க. அதில் வடகலையில் பேசுகிறவர் கருணாகராச்சாரியார், அவரும் தெரிந்தவர் தான். வயதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு 97 வயசாவது இருக்கும். ரொம்ப ஜனரஞ்சமான மனுஷன். அந்த காலத்திலேயே அவர் வந்து எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர். நீங்கள் பார்ப்பனர்கள் எவ்வளவு காரியக்காரர்களாகவும் லௌகீகவாதிகளாகவும் இருக்காங்க நீங்கள் புரிஞ்சுக்கங்க.
சரிங்களா? அவர் அந்த காலத்துல எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சவர். இவர் வேங்கட கிருஷ்ணன் வந்து நமக்கு தெரியும், ஆமா சொரிநாய் புகழ். ஆமா, நாயிலே ஜாதி கண்டுபிடிச்சவரு. நாயிலே ஜாதி. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, வடகலை ஐயங்கார்கள் உங்க கூட நீங்க சொல்றபடி நாய் விவகாரத்திலே வச்சோம்னா நீங்க கீழானவர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை தான் நீங்க நடந்து கொண்டு இந்த பொமேரியன் நாய் கதையை சொன்ன வேங்கட கிருஷ்ணனே கீழான ஜாதி, கீழானவர்ங்கிற அடிப்படையில தான் இந்த முரண்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, சரிங்களா? ஏன்னா ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் வேதத்தை நேரடியாக இது பண்றவங்க, எங்களுக்கு வேதம் தான் பிரதானம், எங்களுக்கு தமிழ் பிரதானம் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது வடகலை. அந்த அடிப்படையில தான் இவர்கள் இதை ஒதுக்குகிறாங்க. அப்போ இந்த நாய் கதை சொன்னாரு, நீங்க இதுல எந்த நாயா இருக்கீங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சிங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் அவரை தனிப்பட்ட முறையில் சொல்லல. இந்த ஜாதிய சிஸ்டமும் இந்த இந்து மதம்னு சொல்லுகிற இந்த அமைப்புக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளும் எப்படி இழிவுபடுத்துவதாக இருக்கிறது. போட்டி சண்டை வேற. அதாவது ரெண்டு பேருக்கும் நீங்க நாம சொல்றோம் இல்லையா, அவர் சொல்றாரு இல்லையா வெங்கடகிருஷ்ணன், நாய்க்கே தெரியாது தான் நாயின்னு பிரித்தவன் நீ, சொரிநாய் தாழ்ந்தது பொமேரியன் உயர்ந்ததுன்னு சொன்னவன் நீ. அந்த நாய்களுக்குள் அந்த வேறுபாடு கிடையாது, தன்னுரிமை மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா அதுக்கு கூட ஒரு சுய மரியாதை, மானம் எல்லாமே இருக்குது. தனக்கு வேணுங்கிற சுய உணர்வு இருக்கு. உனக்கு அப்படி கிடையாது. உயர் சாதிக்காரன் கேட்டான்னா எடுத்து கொடுக்குற அல்லது பணிந்து போகிற அளவிற்கு நாம் அடிமைகளா இருக்கிறோம். அப்போ பகுத்தறிவு இந்த அளவுக்கு நம்மளை கேடாக வைத்திருக்கிறது. பகுத்தறிவு நம்ம சொல்றோம் இல்லையா, நாய் பகுத்தறிவற்றது, ஆனா அதுக்கு கூட ஒரு சுய உணர்வு இருக்கு, உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத இது காட்டுது. இப்போ இந்த விவகாரத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, வடகலை ஐயங்கார்கள் தங்களை சுப்பீரியராகவும் தங்களை நேரடி வேதத்துக்கான நபர்களாகவும் கருதி கொள்வதால் தென்கலை ஐயங்கார்களை கேவலமாக நடத்துகிறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த தென்கலை கூட்டத்திலிருந்து வந்த ஒரு லௌகீக பார்ப்பனர் இருக்கார். நம்ம போன தடவை தோழர் மருதையன் பேசும்போது கூட இந்த வைதீக பார்ப்பனர்களை விட லௌகீக பார்ப்பனர்கள் தான் ரொம்ப டேஞ்சரானவர்கள், அவர் தான் அபாயகரமானவர்கள். ஏன்னா அவங்க தான் இந்த விஷயத்தை பொலிட்டிக்கலாக எப்படி வந்து மூவ் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு லௌகீக பார்ப்பனர் தான் தென்கலையில் வந்தவர் தான் வந்து நம்ம உலகநாயகன் கமலஹாசன். இப்போ லௌகீக பார்ப்பனராக இருக்கக்கூடிய இந்த சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய பங்களிப்பை அவர் செஞ்சவர். அவர் தசாவதாரத்தில் பாட்டு வைக்கிறாரு, கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி புரியாது. அதாவது இந்த பாட்டை எழுதினவர் யாருங்க? அவரு வாலி, அவரு ஸ்ரீரங்கத்துக்காரரு, அவரும் தென்கலை பார்ப்பனர். இதுக்குள்ள இருக்கிற. ஆமா, அவர் இன்னொரு பாட்டு எழுதுறாரு, நாத்திகத்தை பேசிட நாக்கு தந்தது யாரடி அப்படின்னு. நாத்திகத்தை பேசுறதுக்கு நாக்கே கடவுள் எங்க நாராயணன் தான் கொடுத்தாருன்னு சொல்ற அளவுக்கு முற்போக்கானவர்கள். நான் என்ன சொல்றேன், நாக்கே உங்களுடைய நாராயணன் தான் கொடுத்தார் என்றால் உங்களுக்குள் ஏன் இந்த சின்ன பிரச்சனை, அற்ப பிரச்சனை? இப்போ இந்த தென்கலைக்காரர்கள் வந்து தமிழை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. தமிழ் மீது கொன்ற பற்றா பார்ப்பனர்களுக்கு? அதெல்லாம் கிடையாதுங்க. நான் அதான் முன் சொன்னது மாதிரி ஒரு பார்ப்பனர் சொல்லியிருக்கார் இல்லையா, இந்த ஊர்ல இருக்கிறோம், இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபிலாசபியும் எங்களோட இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால திருக்குறள் வேதத்தில் இருக்கு, வேதம் திருக்குறளுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம பேசிக்கணும்னு சொல்றாரு. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, தமிழ் பிரதானமானது. இப்படி சொல்வதன் மூலமாக இந்த மதத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட்டிக் கொள்வது, இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்வது, இதுதான் தென்கலையினுடைய பிலாசபி. வடகலைக்கு அப்படிலாம் கிடையாது. உங்க ஊருக்கு தகுந்த மாதிரிலாம் நாங்கள் மாற முடியாது, எங்களுக்கு வேதம் தான் பெருசு, எங்க நூல் தான் பெருசு அப்படின்னு அவர் சொல்றாரு. யோ, இப்படி இழுத்தன்னா அத்துருமாயா நூலை இந்த ஊர்ல அப்படின்னு கொஞ்சம் நயமா அடிக்கிறதுக்கு பேர் தான் தென்கலை. அந்த கூட்டத்துல இருந்து வந்ததுனாலதான் அங்கும் இல்லை இங்கும் இல்லை நான் மையம்னு சொல்லிக்கிட்டு தசாவதாரம்னு படத்தை எடுத்துக்கிட்டு கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாதுன்னு பாட்டு பாட முடியுது. இப்ப போய் சொல்லுங்களேன், கல் மட்டும் கடவுள் எல்லா பக்கமும் இருக்காருங்க தான் உங்க பாட்டோட அர்த்தம். ஏன் உங்க வடகலைக்கும் தென்கலைக்கும் புரிய மாட்டேங்குது இந்த விஷயம்? அப்ப எப்படி ஏமாற்றுவதற்கு நீங்கள் எங்களை இப்படிலாம் கலர் கலரா வந்து எங்களை ஏமாத்துறீங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்.
ரங்கராஜ நரசிம்மன் அறியப்பட்டவர், ஸ்ரீரங்கத்துக்காரர். அவர் இந்த சம்பவத்தை மிக கடுமையா கண்டனம் தெரிவிச்சு, இந்த ரவுடி மாதிரி நடந்துக்கிறானுங்க, இந்த பொறுக்கி பசங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதாவது முதல் விஷயம், ரவுடி மாதிரி நடந்துக்கிடுறாங்க, நம்ம பார்ப்பனர்கள்லாம் மிக மென்மையானவர்கள், தயிர் சாதம் சாப்பிடுபவர்கள் மென்மையானவர்கள். இப்போ கூட ஒரு ட்ரைலர் வந்துருக்கு, மாட்டுக்கறி சாப்பிட்டா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வேற ஒருத்தன் சொல்லி வச்சிருக்கிறான். இப்பெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. இப்படி இந்த மென்மையெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத இவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் நீங்கள் அந்த வீடியோவில் திருப்பி அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எகிரிலாம் அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அதாவது வேத பாராயணம் பண்ணுறது இதே பாண்டேவே சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒலி இருக்கு இல்லையா, அந்த ஒலிக்க ஒரு வைப்ரேஷன் இருக்கு. தமிழ் நீங்கள் பாடலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா தமிழும் மொழி தான், மற்ற மொழியும் மொழி தான், ஆனால் இது ஒலியிலேயே ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறாப்புல. அந்த ஒலியை உச்சரிக்கிற வாய் எவ்வளோ நல்ல வாயாக இருக்கணும். இந்த வாய் வழியாக நான் நல்ல வார்த்தைகளை இந்த உலகத்துக்கு நான் பரப்பி கொண்டிருக்கிறேன், அந்த பெருமித உணர்வுல உங்களுக்கு இருக்கணும். இப்போ நாங்கள் சண்டை போட்டவர்களால் சாதாரண மனிதர்கள் மாதிரி தெரியல, எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய பட்டர்களும் அந்த மந்திரங்கள் தெரிந்தவர்களும் இருக்காங்க. அவங்க கெட்ட வார்த்தை சொல்கிறாங்க, அந்த வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வருது, அடிக்கிறாங்க, எகிரெல்லாம் குடிக்கிறாரு, குடுமிலாம் எங்கெல்லாம் ஜம்ப் ஆகுது. அப்போ இவர்கள் வன்முறையாளர்கள், மனித இயல்பு தான். நாம அதெல்லாம் அதாவது இந்த இடத்துல நாங்களும் மனிதங்கள் தானே அப்படின்னு பேசுவாங்க. அப்போ என்ன சிறப்பு உங்களுக்கு இருக்கு? ஒரு இளவும் கிடையாது. இப்போ இன்னைக்கு ரங்கராஜன் நரசிம்மன் எல்லா விஷயத்துக்கும் கோர்ட்டுக்கு போவார், எல்லாத்தையும் ஜுடிஷியராக ஓடுவார் வருவார். ஆனால் அவருடைய பிரதான நோக்கம் என்ன? கோயில்களில் அறநிலையத்துறை இருக்கக்கூடாது. ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்குள்ள, நான் சொல்கிறது ஒரு ஃபிலாசபிக்கல் டேர்ம் பிரச்சனைனா கூட நமக்குள்ள அண்ணன் தம்பி நமக்குள்ள என்னப்பா இருக்கு அப்படின்னு பேசிக்கலாம், சரிங்களா? இதை ஒரு பகைமையாக பாராட்ட வேண்டாம். வெளியில் இருக்கிறவர்கள், இன்னும் சொல்ல போனால் நம்மளெல்லாம் விட்டுருங்க, வெளி மதத்துக்காரர்கள் நம்மளை இழிவாக நடத்துவாங்க. நாம் அதை சொல்லித்தான் ஊரே நம்மெல்லாம் இந்துன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறோம். நாம் இந்த சின்ன விஷயத்துக்கு வடைக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா காரி துப்ப மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு பேசி தீர்த்துட்டு இருந்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. இவங்க ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதுவும் இவங்க ஒரு வம்புக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் நம்மாழ்வார் பாசுரங்களை பாடுறீங்களா, அப்போ நாங்கள் வேதாந்த தேசிகர்களுடைய பாசுரங்களை பாடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிக்கு போயிருக்காங்க. சரி, கோர்ட்டு பார்த்துட்டு வாய்மொழி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்களும் பாடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த ஏற்கனவே அந்த யானைக்கு பட்டையை போடுறதா நாமத்தை போடுறதா அதுவும் நீங்க தானே? ஆமா, பட்டையை போடுறதா கொட்டையை இந்த பட்டையை போடுறதா இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனை எல்லாமுமே இதுல இருந்து வந்தது தான். இந்த வரதராஜ பெருமாள் கோயிலிருந்து வந்த பிரச்சனை தான். இப்ப நாம இந்த நபர்களுக்கு என்ன சொல்றோம், இந்த சின்ன பிரச்சனையை கூட நீங்க கோர்ட்ல போய் தான் தீர்க்க முடியும், ஜுடிஷியரியா தான் தீர்க்க முடியும். அதுல பேசும்போது கூட சொல்ல, இந்த வட பிரச்சனையில பேசுறாரு அன்னை சேகர்பாபு அவர்கள், இதற்கு பார்த்து ஒரு பைசல் பண்ணி விடணும். ஏங்கடா இப்பமெல்லாம் உங்களுக்கு அறநிலையத்துறை வேணும், இப்பமெல்லாம் சேகர்பாபு வேணும், முதல்வர் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஏதாவது சரி பண்ணி விடணும். சொல்றவர் தென்கலைக்காரர். ஏன் அப்படின்னா வடகலை நீங்க வந்தீங்கன்னா உங்களை தான் அடிக்கிறாங்க. இப்போ ஏன் நீங்க இந்த ரவுடிகளை அடக்க வேண்டும்னு சொல்றது, ஏன் பொங்குறாங்க அப்படின்னு சொன்னா அடி உங்களுக்கு உழுது, பாதிக்கப்பட்டவர். இந்த அறநிலையத்துறை தேவைன்னு நினைக்கிறேன். இப்போதான் இப்போ ஆர்கனைசேஷன் இப்போ உங்களுக்கு வேலை செய்யும். நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த இந்து சொசைட்டிலேயே ஆர்கனைஸ்டு மதங்களாக இருக்கக்கூடிய சைவம் வைணவத்தில் அன்ஆர்கனைஸ்டு தான் அதிகம். அதில் ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடியதுல சிவன் தான் பெருசு, சிவன் தான் பெரிய கூட்டம். ஆனால் அந்த சிவனை விட இருந்த அந்த வைணவர்கள் தான் தாங்கள் இருக்கிறதுலே உயர்ந்தவர்கள்னு கருதுவார்கள். ஏன்னா விஷ்ணு ஃபிலாசபிக்கல், அவர் தான் ஃபிலாசபி பேசுவார். நீங்கள் சிவனுக்கு எந்த ஃபிலாசபியுமே கிடையாது. நீங்கள் அவதாரங்களில் விஷ்ணு தான் இந்த வர்ண கொள்கைகள் எல்லா ஃபிலாசபியும் பேசுவார், சிவன் பேசியிருக்க மாட்டார். அப்போ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிவ மதத்தை இவங்க மதிக்க மாட்டாங்க. அப்போ அதுக்குள்ளேயும் உட்பிரிவில் இவங்க வடகலைக்காரர்கள் தென்கலையை மதிப்பதில்லை. அப்படிங்கும்போது பாதிப்பு இன்னைக்கு ரங்கராஜன் நரசிம்மனுக்கு வரும்போது கோர்ட்டை நாடுகிறார், அறநிலையத்துறை அன்னை சேகர்பாபு அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு நினைக்கக்கூடிய மனோபாவம் இதில் இருக்கிறது. மக்கள் புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு கோர்ட்டு ஒரு அரசுன்னு இருக்குன்னா அதுதான் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். இவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக, இன்னும் சொல்ல போனால் பூணூல் லாபத்துக்காகலாம் நாம் முடிவுகளை எடுக்க முடியாது. அரசு தான் கோயிலையும் காப்பாற்றும், ஏன்
பூசாரியையும் ஐயங்காரையும் கூட காப்பாற்றும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக இந்த வடைகலை தென்கலை பிரச்சனையை விரிவாக விளக்கியதற்கு மிக்க நன்றி. நன்றி. வடைகலை. நன்றி.